Nithilan sir, we'll begin with you. வாங்க படத்திலுடைய உங்களுடைய அனுபவங்கள் பத்தி ஒரு சில வார்த்தைகள். வணக்கங்க. ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் நடிக்கிறேன். அது எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம். கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கேன். சாரி. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணனுக்கு அண்ட் நித்திலன் சாருக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸுங்க. நான் நிறைய பேசி இங்கே எதுவும் ஆகிட போகிறதில்ல. ஸோ நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. நான் ட்ரெய்லருக்கு ரொம்ப ஃபேனுங்க. திரும்ப திரும்ப பார்த்துட்ருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப திரும்பி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ணனுக்கும் அந்த நித்திலன் சாருக்கும் அண்ட் டோட்டல் டீமுக்கும். அந்த டீமே வந்து பயங்கரமான டீமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பேசுகிற போவே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். கல்கி அவர்களை பேச அழைக்கிறேன். அறிமுகமான அந்த படத்தில் என்னை அறிமுகப்படுத்தினார் இயக்குனர் நித்திலன். இப்போது அவரோட 2வது படம். இந்த படத்தில் ஒரு படி மேலே வந்து ஒரு போலீஸாக என்னை அறிமுகப்படுத்தியிருக்காரு. எங்கள் அண்ணன் சேதண்ணன், மக்கள் செல்வன், அவரை பற்றி நிறையா பேசணும்னு ப்ரிப்பேரோடு வந்தேன். தென்மேற்கு பருவக்காற்றில் லேசாக வீசிய காற்று இன்றைக்கி வடக்கு பக்கம் புயலாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. எங்கள் அண்ணனோட பர்ஃபார்மன்ஸ். ஆனால் இப்படிலாம் பேசுகிறேன்னு நினச்சேன், அதெல்லாம் நிறைய மறந்துட்டேனே. எங்கள் அண்ணனோட 50வது படம். அந்த படத்தில் நான் இந்த ஒரு கேரக்டரில் நடித்ததில் ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னோடய ஃபஸ்ட்டு மேடை குரங்கு பொம்மை. அவங்க எல்லாரையும் சந்தித்தேன். இப்போ 2வது மேடை மகாராஜா. உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. ப்ரொடியூசர் சுதன் சாருக்கும் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. பதட்டமாக இருக்குது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அழகாக கவிதையெல்லாம் சொல்கிறீங்களே சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக நடிகர் வினோத் சாகர் அவர்களே பேச அழைக்கிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். எனக்கும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. ஏன்னா வெளியே காமிச்சிக்க மாட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நாளாக இந்த ராட்சசன் நடித்ததுக்கப்புறம் அந்த டீச்சரை ரிட்டையர்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஏதாவது படம் அப்படி மாட்டுமா அப்படின்னு. ஸோ மகாராஜா அதுக்கு கொஞ்சம் தீனி போட்டிருக்கு. மகாராஜா பற்றி சொல்லணுன்னா முதல்ல நித்திலன் அவருடைய நாளைய இயக்குனர் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து அவர்கிட்ட நான் வாய்ப்புக்காக கேட்டுக்கிட்டு இருக்கேன். முக்கியமாக அதுவும் புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவர் பண்ணியிருந்தார். அதை பார்த்தா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நான் அப்போத்துலேருந்து கேட்டுக்கிட்டு குரங்கு பொம்மை வரைக்கும் ட்ரை பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் அவரும் திருப்பி எனக்கு கால் பண்ணுவார், என்னுடைய படங்கள்லாம் பார்த்து எனக்கு விஷ் பண்ணுவார். ஃபைனலாக மகாராஜாவில் அது கிடச்சிருக்கு. சேது சார் கூட இது எனக்கு இது 3வது படம். ஆரஞ்சு மிட்டாய் அண்டு இன்னொரு படம் செக்கச்ச வந்த வாகனம் பண்ணு. ஆமாம் சார், அந்தளவுக்கு தான் இருக்கும் அதில். அதனால் ஸோ சில பேரோட க்ரோத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளே இருக்கிற சோம்பேறி என்ன சொல்லுவோன்னா, அவங்களுக்கு அது இருக்குது இது இருக்குது அதனால் அவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னு. சேது சாரோட க்ரோத் பார்க்கும்போது அதுக்கு எக்ஸ்கியூஸே சொல்ல முடியாது. ஸோ ஹி ஸ்டார்டட் லைக் தட். ஒரு சின்ன நடிகனை ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு 50வது மூவி மகாராஜா அப்படின்னு. ஸோ வளரும்போது நமக்குள்ளே இருக்கிற சோம்பேறி இம்மீடியட்டாக அது டிசால்வ் ஆகி ஓடிக்கிட்டே இரு, தேடிக்கிட்டே இரு, உழைச்சிக்கிட்டே இரு அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் தான் சேது சாரை நான் பார்க்கும்போது. ஸோ வெரி ஹாப்பி. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அடுத்தது அனுராக் காஷ்யப் சார். ஒரு 10 நாள் அவர் கூட ஒர்க் பண்ணது நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கான ஒரு அனுபவம். அப்புறம் விருமாண்டியிலேருந்து நம்ம பார்த்து ரசித்த அபிராமி மேடம் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது ஐம் வெரி ஹாப்பி. அப்புறம் மம்தா மோகன்தாஸ் மேடம் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணல, பட் அவங்க இருக்கிற மூவியில் இருக்கிறது வெரி ஹாப்பி. அருண் புருஷோத்தமன், இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அண்டு பேஷன் ஸ்டுடியோ சுதன் சார் அண்டு அன்ரிவீலான ஒருத்தர் குமார் சார், அவருக்கும் இந்த டைமில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். ஸோ அடுத்தபடியாக நம்மளுடைய எடிட்டர் ஃபிலோமன் ராஜ் அவர்கள், இப்போல்லாம் வந்து படத்தில் இவங்க நடிச்சிருக்காங்களா அவங்க நடிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்காம ஃபிலோமன் ராஜ் எடிட் பண்ண படமா பார்க்கலாம் கண்டிப்பாக அப்படின்னு எல்லாரும் சூஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ சார் a few words from you. ஆமாம் சார், எழுதி கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மோர் ஸ்பெஷல் டு ஆர் டீம் தான் சொல்லலாம். ஸோ எங்களோட டீமில் மிஸ் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் வேலையாக இருக்காங்க. அண்ட் டிஓபி அண்ட் மியூசிக் டைரக்டர். ஸோ அவங்க இல்லாத எங்களுக்கு மிஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கும்
சேர்ந்து ஒரு உங்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து சிம்பிளாக சொல்லிக்கிறேன். இந்த படம் ஒரு பசில் தான். எனக்கு ஒரு ஸ்பெஷல், மோர் ஸ்பெஷல். அந்த படம் உங்களுக்கு பசில் ஒன்று ஒன்றா ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு படம் முழுக்க அந்த பசில் கன்னியூ ஆகும். அது நீங்கள் 14ஆம் தேதி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அந்த ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அதோட எனக்கு மோர் கான்ஃபிடண்ட்டாக இருக்குது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். 14ஆம் தேதி ஆடியன்ஸ் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ. சார் ரொம்ப கம்மியாக பேசிட்டு போயிட்டீங்க. ஒரு கேள்வி கேட்கலாமா சார்? எஸ் சார், மைக் கொடுத்துருங்க சார். கைதி, விக்ரம், லியோ, பார்க்கிங், இப்போ மகாராஜா, இந்த வரிசையில் எப்படி நான் பார்க்குறேன்னா, சின்ன படமோ பெரிய படமோ ஒர்க்ஸ் எல்லாமே பேசப்படுற ஒரு ஒர்க்காக இருக்குது. ஸோ இந்த படத்தில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து என்ன நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஃப்ரம் யோர் ஆஸ்பெக்ட்? இந்த பசில் மேட்டர் தான் அது சொன்னேன் ஆக்சுவலாக. ஐ மீன் இது ட்ராமா, த்ரில்லர் அப்படிங்களா, இது ஒரு கமர்ஷியல் ஃபேக்டர்ஸும் இருக்குது. ஸோ உங்களை த்ரில்லராகவும் ட்ரீட் பண்ணும், ட்ராமாவும் ட்ரீட் பண்ணும், அளவும் வைக்கும், சிரிக்கவும் வைக்கும், அண்ட் மோர் ஆக்ஷனும் இருக்குது. ஸோ எல்லா விதத்துலேயும் ஒரு கலவை இந்த படம், அது சொல்ல முடியும். நம்ம இது வந்து நான் சொல்லிட்டேன்னா அந்த சர்ப்ரைஸ் போயிடும். ஸோ படம் முதல் ஃப்ரேம்லேருந்து எந்த வரைக்கும் சர்ப்ரைஸ் தான். இட்ஸ் ஆல்மோஸ்ட் சர்ப்ரைஸ். ஓகே. நீங்கள் எடிட் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன் ஒரு இதில் கட்டில் வந்துட்டு கூஸ் பம்ஸ் வந்து நீங்களே பா எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிச்ச ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா உள்ள? இந்த படத்தில் எவ்ரி பெர்ஃபார்ம் பண்ண ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ மணிகண்டனோட சில பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கும். அண்ட் வினோத் சாகரோட சில நான் ஷார்ட் கொண்டு சொல்லலாம், பர்சனலாக சொல்லலாம், இங்கே சொல்ல வேண்டாம். ஸோ ஒவ்வொரு ஷார்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் மேம் வந்து, இப்போ இதில் ஒரு ஷார்ட் போட்டிருப்பேன், முதல் ட்ரெயிலரில் போட்டிருப்பேன், எனக்கு பிடிச்சிருந்தா தான் உள்ளே இருக்கும். ஸோ அப்படின்னா அவங்க நல்லா பண்ணால் தான் நான் போட முடியல. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மம்தா மேம், சேதனை பற்றி சொல்லவே, அது வந்து எப்படின்னா, அது இதோட சேதனுக்கு 3வது படம்னு நினைக்கிறேன் நான். ஸோ சேதனை நடிக்கும்போது ஒரு ரிதம் ஃபாலோ பண்ணோம். இப்போ ஆக்சுவலாக ஒவ்வொரு ஆக்டருக்கும் ஒரு ரிதம் ஃபாலோ பண்ணோம். அந்த எடிட்டை அது தந்தாப்புல தான் ஃபாலோ பண்ணோம். ஸோ அந்த அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கெடுக்காத மாதிரி நான் எடிட் பண்ணோம். ஸோ இதுதான் என்னோட மோர் சேலஞ்சிங்காக இருக்கும். இந்த படத்தில் அது ரொம்ப சேலஞ்சிங். எமோஷனலாக கட் பண்ணக்கூடாது, ஏன்னா இது எல்லா விதத்துலையும் இன்டர்லிங்க்டாக இருக்கும். ஸோ அதை கட் பண்ணாமல் அந்த எமோஷனல் கொடுக்க வேண்டியது தான் என்னோட கடமை. தேங்க்யூ ஸோ மச் சார். நான் ஏதாவது சொல்லிடுவேன் பயந்துட்டே இல்லை சார், அவங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா பக்கத்தில் இருந்துட்டே? எனிவேஸ் தேங்க்யூ சார். அடுத்தபடியாக பேசுறதுக்காக அபிராமி மேம். பிரசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் முக்கியமாக என்னோடய உதவி இயக்குநர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நான் கொஞ்சம் ஜாலியாக தான் இருப்பேன். எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நந்தகுமார், அஜய், ஃபைசல் கான், அசோக், மணி, பிரபு, கிருஷ்ணா, இன்னும் நிறைய பேர், புஷ்பா, நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் என்னோடய வணக்கங்கள், நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். எங்கேருந்து டெக்னிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. என்னோட சினிமாட்டோகிராஃபி டிகேபி தினேஷ்குமார் புருஷோத்தமன். நிறைய பேசிட்டோம் எல்லா இன்டர்வியூலும். அவர் அண்ட் அஜனீஷ் லோக்நாத், காந்தாரா படத்தோட மியூசிக் டைரக்டர், அவர் தான் குரங்கு பொம்மைக்கும் பண்ணார். அவர் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன், சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என் ஃப்ரெண்டு பிலோ மின்ராஜ். குரங்கு பொம்மையோட ஃபினிஷிங் ஸ்டேஜில் நிறைய சப்போர்ட், கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப அபேண்டடாக ஃபீல் ஆகிடுச்சு எனக்கு கடைசி டைமில் சப்போர்ட் இல்லாமல். பிலோ தான் எனக்கு வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணி என்னை கடைசி டைமில் ட்ரைவ் பண்ணி ரொம்ப சேஃபாக வச்சுக்கிட்டாரு. அந்த நன்றி எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த படத்தில் அவரோட ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். கண்டென்ட்டே அவருக்கான ஒரு எடிட்டருக்கு சில தீனி போடும், சில சீன்ஸ் வந்து ஒரு ஹீரோவுக்கு தீனி போடும், அந்த ஆக்டருக்கு எல்லா ஆக்டருக்கு தீனி போடுற மாதிரி பிலோவுக்கு அவரோட எஃபர்ட் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக ஒர்க் பண்ணுறதுக்கான இந்த கண்டென்ட்டில் அவருக்கு ஒர்க் இருக்குது. அண்ட் என்னோட செல்வகுமார் சார், ஆர்ட் டைரக்டர், அவர் ரொம்ப மெச்சூர்டான, ரொம்ப சென்சிபிளான, இயற்கை இந்த மாதிரி படத்தில் ஒர்க் பண்ணுவார். ரொம்ப சூப்பரான ஒர்க் கொடுத்தாரு. அவர் கூட நிறைய கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ஒர்க்காக சூப்பராக வந்திருக்கு அவரோட ஒர்க்கு. அவருக்கு என்னோட தேங்க்ஸ். என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் குமார் சார், அவர் சுதன் சார்கிட்ட கேட்க முடியாத விஷயங்கள்லாம் அவர்கிட்ட கேட்டு வாங்கிப்பேன். என்னோட ஒரு லைஃப் சார்ந்த கைடு, சப்போர்ட்டு, சில விஷயம் திட்டுவார், ஏன்னா தம்பி பண்ணுறேன் அப்படிம்பாரு. அவருக்கு இங்கே ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். டெக்னிக்கல் டீம் எல்லாருக்கும் என்னோட தேங்க்யூ, என்னோட நன்றிகள். யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க, ஏதோ வளரணும்னு நினைக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எங்கள் சுதன் சார்,
அவர் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. திடீர்னு கோவப்படுவார், திடீர்னு சாஃப்டாக இருப்பார், திடீர்னு லவ்வாக பேசுவார். எந்த சமயத்தில் என்னன்னு எனக்கு கண்டே பிடிக்க முடியாது. அவர்கிட்ட அவர் நிறைய படிச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியல. அதுக்கு என்ன பண்ணல, அவருக்கு இந்த ஃபோன் அட்டன் பண்ண தெரியாது. எப்படி அட்டன் பண்ணன்னு தெரியாது. எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு, சரி ஓகே இவருக்கு ஃபோன் அட்டன் பண்ண தெரியல போல் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அவர் வீட்டுக்கு போனேன், சொல்லித்தரலாம் அப்படின்னு. பார்த்தா ஒரு க்யூ நின்றுட்டுருக்கு அவருக்கு சொல்லி தரத்துக்காக. முன்னாடி ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்காருன்னு நினைக்கிறேன், முன்னாடி லைனில் முன்னாடி அவர் தான் இருக்கார். போய் என்னங்கண்ணா, இல்லை சொல்லுங்கள் சார், ஃபோன் அவருக்கு அட்டன் பண்ண தெரியல, சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன், ஃபோனே அட்டன் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி, சாரி சார் சும்மா ஜாலிங்க. அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த மாதிரி டீம் அமைறது கஷ்டம். அப்புறம் வந்து நிறைய செலவு பண்ணுறதை பற்றி கவலைப்பட மாட்டார். ஒரு கண்டென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாருன்னா, இந்த கண்டென்ட் ஹோப் நம்பிட்டாருன்னா அவருக்கு வந்து செலவு பண்ணுறது, இது வரைக்கும் இந்த படத்துக்கு எவ்வளோ செலவாயிருக்கு எனக்கே தெரியாது. அவ்வளோ எனக்கு சப்போஸ் 1 day 2 day ரொம்ப எக்ஸைட்ஸ் இந்த ஷெட்யூலில் கொஞ்சம்னா அவர் யோசிச்சு சரி அப்படிம்பாரு. இந்த படம் இவ்வளோ நல்லா வந்ததுக்கு முக்கியமான காரணம் சுதன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஜெகதீஷ், சுதன் சார் ஜெகதீஷ் 2 பேருக்கும் என்னோட நன்றிகள். கல்கி ஷார்ட் ஃபிலிம் வந்து ஷார்ட் முன்னாடி நான் விஸ்காம் படிக்கும்போது தலைவன் வந்து சினிமா கொண்டாப்புல எனக்கு முதல்ல கிடைச்ச நண்பன் கல்கி. அவர் மூலிமா அவருக்கு மெசேஜ் பண்ணுவேன், ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. அப்படி உருவான நட்பு இது வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு. அவர் இந்த படத்தில் காசு பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சைனா டி வினோத் அண்ணன் பாருங்கள், சைனா டி வினோத் தான் வருது. அவர் வந்து வினோத் சாகர்லாம் தெரியாது, இந்த வரைக்கும் மொபைலில் சைனா டி வினோத் தான் இருக்குது. ஏன்னா ராம் அண்ணாவோட சைனா டின்னு ஒரு படம் ஷார்ட் ஃபிலிம் நடித்தார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஷார்ட் ஃபிலிம். ராமோட எல்லா ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் அப்போ பழக்கம், ஏதாவது காசு பண்ண தோணுச்சு, இது கரெக்டாக அமைஞ்சது. அவரோட ஒர்க் நல்லாயிருக்கு. அண்ட் அபிராம் மேம், அபிராமும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பயங்கர சென்சிபிளான ஆகும். இந்த கொஸ்டின் ஏன் எதுக்கு அப்படியா, அதாவது நம்ம சொல்லிக் கொடுக்குது நம்ம இது இந்த விஷயம் தான் மேம் அப்படின்னா அவர் சொல்லும் போது இல்லை நீங்கள் சொல்லாதீங்க, எனக்கு சொல்லுங்கள், என்ன பண்ண மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி எனக்கு ப்ராம்ப்ட் பண்ணுறது, ப்ராம்ப்ட்னா அந்த கற்றுங்க ஒன்று எதுவும் சொல்கிறது பிடிக்கும் எனக்கு, அவங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிம்பாங்க. அவங்க என்ன வேணுன்றதில் அவங்க கிளியராக இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். நல்ல கேரக்டர், செம்மையான கேரக்டர் அது. அண்ட் மம்தா மோகன்தாஸ் மேம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உங்களை பற்றி எதிர்பார்த்து வர பயங்கர ஸ்வீட்டாக இருக்குங்க, பிஹேவியர், ஆட்டிடியூட் எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என் தலைவன், ஆமாம் பாய்ஸ் மனே என்ன அவர் சொல்லுவார், அதை செந்தில்கிட்ட சொல்லுவார், நல்லா தின்ட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. அந்த வீடியோ, அந்த இன்னசென்ட்டு, அப்புறம் அந்த ஆட்டிடியூடு, அந்த ஒரு 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 இன்டர்வியூ கொடுத்தார், அவ்வளோ அந்த ஆட்டிடியூட் பயங்கரமாக இருக்கும். சேதன் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் அந்த ஆட்டிடியூட் பற்றி. சேதன் அந்த வீடியோ பார்த்துட்டு, இது இவனை என்னென்னு உனக்கு பிடிச்சிருந்தா இவனுக்கு ஷூட் ஆகிற நான் பாடுறா அப்படின்னு சொல்லி அமிச்சார். அப்புறம் காசு பண்ணிக்கிட்டேன். அதில் சேதனை சொன்னார். அண்ட் அட் சேம் டைம் அந்த ஆப்டாக இருந்தார். காசு பண்ணுறது சேதனுக்கு தெரியாது. இவர் ஓகே ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. முனிஷ்காந்த் அண்ணன், சிங்கம் புலை, தாஸ் அண்ணன், நட்டி சார், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரோட ஒர்க்கும் சூப்பராக இருக்குது. அண்ட் முக்கியமாக என் தலை அனுராக் கஷ்யப், அவர் என்னோடய ஃபேவரட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணது. நிறைய இந்த படம் சார்ந்து அவருக்கு எந்த மாதிரி தோணுச்சுன்னு தெரிஞ்சுக்கினீங்களா, போக போக அவ்வளோ ஜெல் ஆகிட்டார். இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போய் கால் பண்ணி பயங்கர பாராட்டிகிட்டே இருந்தார். அப்புறம் நிறைய ஃபெஸ்டிவலுக்கு அவர் ரெஃபர் பண்ணார். லாஸ் ஏஞ்சல்ஸ், புசான், ஆம்ஸ்டர்டாம், நிறைய ஃபெஸ்டிவலுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காரு. போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய இடத்துக்கு போக போகுது. அதுக்கும் அவரோட பெரிய சப்போர்ட். ஐ லவ் ஹிம். ரொம்ப பிடிச்சால் கூட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அந்த மாதிரி. ஃபைனலி சேதண்ணன் வந்து குரங்கு பொம்மையோட போஸ்டர் வந்து அவர் தான் ரிலீஸ் பண்ணார் ஃபஸ்ட்டு. அவர் 50 படத்தை நான் தான் டைரக்ட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஈகோ இல்லாத மனுஷன். நிறைய பேர்கிட்ட அந்த மெச்சூரிட்டி இருக்குது. அவங்களோட உயர்ந்த தன்மை, மேன்மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒருத்தனோட மொமெண்ட்டு, அவனோட சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி அதை அந்த அவனோட அந்த ஃபியரை போக்கி அதை ஜெல்லாக்கி வைக்கிறது இருக்குல்ல, அவனுக்கு தெரியாமே ஏதோ ஒரு ஒரு இது கூட கேள்விப்பட்டிருக்கேன். பாலுமந்திர சாருக்கு நிறைய காசு தேவைப்பட்டுச்சு, போய் கமல் சார்கிட்ட போய் கேட்கலாம்
அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ போகும்போது போய் கேட்க தயங்கப்பட்டு பேசிட்டே இருந்தார் ரொம்ப நேரமாக. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு செக்கு வந்து கமல் சார் போட்டு வந்து பாலுமதி சார்ட்ட கொடுத்தாராம், நம்ம அடுத்த படம் பண்ணுறோம் அப்படின்னு. ஒருத்தரோட தேவையை அவங்களுக்கு தெரியாமல் அந்த மொமெண்ட்டுக்கு அதை அந்த கில்ட் க்ரியேட் பண்ணாமையோ இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் காட்டிக்காமையோ அதை அந்த சேஃப் ஜோனில் கொண்டு போகிற அந்த பக்கம் இருக்குல்ல, அது சேதனகிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. மற்ற மனசை புரிஞ்சுக்க தானே ஃபஸ்ட்டு மனிதத்தன்மை. ஐ லவ் யூ ஸோ மச். ஃபைனலி மகாராஜா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். விஜய்ஸ் 50 அது ஒரு ஸ்பெஷல். அதை தாண்டி படத்தில் ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் யூனிக்னஸ் உங்களை எக்ஸைட் பண்ணுற நிறைய விஷயங்கள் இருக்குது. படம் பார்த்து சொல்லுங்கள். எனக்கு நானே பெருமை அடிக்கிறது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த படம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அழகாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. இன்னும் ஒன்றே ஒன்று நாங்கள் கேட்டுறோம் எங்கள் சைடில் இருந்து. எஸ் சார், கேட்க சொன்ன கொஸ்டின்ஸ் தான் சார் கேட்டுட்ருக்கோம். முடிச்சுட்டு நீங்கள் கேளுங்க. ஸோ இந்த கதை வந்துட்டு நீங்கள் நிச்சயமா அப்போ தான் நல்லா இருக்கும் சார். அவங்க சந்தேகத்தை அவங்க கேட்டு போட்டோம் சார். இல்லையா முடிச்சுட்டு கடைசியில் நீங்கள் எல்லாம் கேட்பீங்கன்னு சொல்லுறேன். சரி, ஓகே, ஐ ஸ்டாப் தேர். சரி, கடைசியாக இதோட கேட்டு முடிச்சுட்டோம்ப்பா. ஒரு கேள்வி வந்துருச்சு. இல்லை, இந்த கதை வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்காக நீங்கள் மைண்டில் வச்சுட்டு எழுதுன அப்படின்றப்போ எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இதுதான் லைனாக இருக்கணும், இவருக்காக எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் இருந்து அந்த ஒரு பாயிண்ட் என்னவா இருக்கும்? இல்லை, நான் இந்த கதை விஜய் சேதுபதி அண்ணா அவர் மைண்டில் வச்செல்லாம் எழுதலை. ஓகே, நான் ரேண்டமாக கதை எழுதுதான். ஒரு பர்டிகுலர் டைமில் இந்த நடிகர் நடித்தா நல்லாயிருக்கும், இவங்க நடிகர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணும். அது நமக்கு இந்த சீனில் சரின்றது அடுத்த சீனில் இது பண்ணா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒன்ஸ் இந்த சேதன்னு கரெக்டாக பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுதுக்கப்புறம் அது அப்படியே ட்ராவல் ஆகிடுச்சு. மற்றபடி எப்பவுமே தான் நம்ம முன்னாடி நிறைய இடத்துல சொல்கிறேன், ஒரு கதை இவருக்காக பண்ணுறோம் அப்படின்னா இவர் சூட் ஆகிறோன்னா இவர் கிடைக்கலன்னா அடுத்த ஆர்டிஸ்ட் பண்ணுவோம். அப்போது இன்னொருத்தருக்காக கொஞ்சம் அதை டிங்கரிங்கெல்லாம் பார்ப்போம் இவர் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பொதுவாக எல்லாருக்கும் நடக்கிறது தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கூட அந்த விஜேஸ் 50ன்றது வந்து ஷூட் பண்ணும்போது தெரியாது. அது ஷூட் பண்ணதுக்கு 1 வீக் முன்னாடி தான் எங்களுக்கு தெரியும். அப்போ தான் ரொம்ப பூஸ்டப் ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அடுத்தபடியாக மம்தா மேம் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் பேக். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் ஹாப்பி டு ஹேவ் யூ அகேன். தேங்க்யூ.